பூதனா மோட்சத்தை ஜெயதேவர் கூட விடல. அஷ்டபதியில் 17வது அஷ்டபதியில் யாகி மாதவான்னு கிருஷ்ணனை விரட்டும் பொழுது ராதை சொல்றாளாம், நீ லோலோன்னு பிருந்தாவனம் முழுக்க நீ அலையறையே, ஏன் அலையறேன்னு இப்பதான் புரியுறது. பிரமதி பவானு, நீ ஏன் தெரியுமோ லோலோன்னு அலைஞ்சுன்னு இருக்க பிருந்தாவன காட்டுல நிகுஞ்சத்துல. அபலா கபலாயவனேஷு, இந்த அபலையான இந்த ஸ்திரீகளெல்லாம் கபலீகரணம் பண்றதுக்கு தான் நீ சுத்துற. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? உன் கதை தான் எனக்கு தெரியுமே பிறந்ததுலேருந்து. கொஞ்சம் கூட கருணை இல்லாதவன் நீ. நிர்தய பாலச்சரீத்திரம், கொஞ்சம் கூட கருணை தயையே இல்லாதவன். ஏன் தெரியுமோ? பரமாத்மாவே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவு ஆசையா ஒரு அம்மா செத்த பால் கொடுப்போம்னு வந்தா. அப்படி பால் கொடுப்போம்னு வந்த அந்த அம்மாவை கொலை பண்ணிவிட்டியே நீ. பிரதயதி பூதனி கைவ வதூவத நிர்தய பாலச்சரீத்திரம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் கூட கருணையே கிடையாது உனக்கு குழந்தையிலேருந்து. நிர்தய பாலச்சரித்திரம். இந்த பூதனா மோட்சத்தை நிந்தாஸ்துதி மாதிரி ஜெயதேவ சுவாமிகளும் 17வது அஷ்டபதியில சொல்றார். கோமூத்ரேண ஸ்நாபயித்வா புனர்கோரஜசார்பகம், புனர்கோரஜசார்பகம் ரக்ஷாம் விததிரே சம்யக் கோபுச்ச பிரமணாதிபிஹி கோமூத்ரேண ஸ்நாபயித்வா புனः கோரஜசார்பகம். இப்படி பூதனை வந்த உடனே குழந்தை தப்பிச்சத்தை பார்த்து இந்த கோபிகைகள்லாம் ரட்சாபந்தனம் பண்ணினாலாம் கிருஷ்ணனுக்கு. எப்படி பண்ணினா அப்படின்னா, கோமூத்திரத்தை கையில் எடுத்துண்டு அந்த பசுமாட்டினுடைய வாலை அந்த கோமூத்திரத்தில் கையில் இருக்கிற மூத்திரத்தில் தோச்சு ரக்ஷாம் விததிரே. எப்படி பண்ணினா? கோபுச்ச பிரமணாதிபிகி துவாதசாங்கேஷு நாமபிகி, 12 இடங்கள்ல இந்த கோமூத்திரத்தை கையில் வச்சுண்டு பசுவனுடைய வாலை தோச்சு கிருஷ்ணனுடைய திருமேனி முழுக்க ரட்சாபந்தனம் பண்ணினாள். அப்புறம் அது போராதுன்னு தோணி 2 வாளி கோமூத்திரத்தை கொண்டு வந்து குளிப்பாட்டினாளாம். கோமூத்திரத்தால கிருஷ்ணனுக்கு குளிப்பாட்டு. கோமூத்ரேண ஸ்நாபயித்வா. அப்புறம் கிராமம் தானே, ரோடில் பசுக்கள்லாம் மேய்ஞ்சுட்டு ஆயிரக்கணக்கான பசுக்கள் வரும்பொழுது ஒரு அரை மணி கழிச்சு பார்த்தா திண்ணையில கையாலேயே திரட்டி விடலாம் அந்த தூசியை. மாட்டினுடைய குழம்புலேந்து கிளம்புற அந்த புழுதி இருக்கே பரம பவித்திரம். கோதூளி தூசரித கோமள குந்தளாகிரம். கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் சொல்றார், கோதூளி தூசரித. கிருஷ்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கும்னா, அப்படியே உடம்பு முழுக்க புழுதியான். முன்னித்து கேசன்கள் சுருளா தொங்குறது, அது முழுக்க கருப்பா இல்லாமல் செம்பட்ட கலர்ல இருக்கு. அது ஒரிஜினல் கருப்பு தான். அத்தனையும் பசுமாட்டினுடைய கால் குளம்படியிலேந்து கிளம்பின புழுதிகள். கோதூளி தூசரித கோமள குந்தளா. அந்த கோதூளிய திண்ணையில எல்லாம் இருக்கிற கோதூளிய முழுக்க திரட்டி கொண்டு வந்து புனர்கோரஜசா அர்ப்பகம் ஸ்நாபயித்வா, அந்த குழந்தையை திருப்பி புழுதியினால குளிப்பாட்டினாள். குளிப்பாட்டி அந்த கோபிகைகள்லாம், கோபர்கள், கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனுக்கு
ரக்ஷாபந்தனம் பண்ற. மங்களாணி தனோது மதுசூதன சதா. அந்த மதுசூதனன் எப்போதும் இந்த குழந்தைக்கு மங்களங்களை கொடுக்கட்டும், க்ஷேமத்தை கொடுக்கட்டும். இதோ அவனுக்கு கிருஷ்ணன் பரமாத்மா மாத்திரம் இல்ல, கங்காதரோபி தவ சாபி கங்கா. அந்த கங்காதரனான பரமேஸ்வரன், கங்காதேவி எல்லாரும் இந்த குழந்தைக்கு மங்களங்களை தரட்டும். ஸ்ருங்காரவாரிதே, சௌந்தர்ய சமுத்திரம், அழகு சமுத்திரம். ஸ்ருங்கார ரச சர்வஸ்வம் சிகிபிஞ்ச விபூஷணம். கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல கர்ணாமிர்தாச்சாரியால் சொல்றார், உலகத்துல இந்த ஸ்ருங்காரம்ங்கிறது இருக்க, அது அப்படியே அது பூர்ணமா வந்தா எப்படி இருக்குமோ அதான்டா கிருஷ்ணன். ஸ்ருங்கார ரச சர்வஸ்வம் ஸ்ருங்காரவாரிதே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபாலங்கார சிசுபாவ. எல்லாம் கிருஷ்ணனை தான் சம்போதனம் பண்றா. இந்த மகத்துவத்தை முழுக்க கிருஷ்ணனுக்கு சொல்லி ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் வனமாலை இப்படி சங்க சக்கர கதாபாணியா தானே பகவான் காட்சி கொடுத்தான் ஏற்கனவே. ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபாலங்கார சிசுபாவ. அந்த வைகுண்டவாசியே ஒரு குழந்தையா இப்ப வந்திருக்கார். பய விபங்கா, யாரும் அபயம் கொடுக்க முடியாத அந்த பயத்துல மாட்டின்றவாளுக்கு அபயம் கொடுக்கிறவனா. பய விபங்கா, பயத்தை போக்குறவன். இவ எல்லாரும் இந்த தரங்கத்தை ஜகத்தை முழுக்க பாடணும். யாரால இப்ப அபயம் கொடுக்க முடியும் சொல்லுங்க? இப்ப உலகத்துக்கு வந்திருக்கிற கஷ்டத்துக்கு யாரால அபயம் கொடுக்க முடியும்? பகவான் கொடுத்தாதான் உண்டு. அததான் சொல்றார், பய விபங்கா அஸ்துதே பத்ரமிக. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது ஒண்ணும் தெரியாத குழந்தை பரமாத்மா நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு இந்த விசேஷணங்கள் முழுக்க யார் காப்பாற்றுறாளோ அவளுக்கு இருக்கணும். பெருமைகள் முழுக்க யாருக்கு இருக்கணும்னா காப்பாற்றுறவாளுக்கு இருக்கணும். காப்பாற்றப்படுறவார்களும் அவாதீனனா இருக்கணும். இதான இயற்கை. இந்த தரங்க என்னன்னா, கங்காதரன் மதுசூதனன் இவாள்லாம் க்ஷேமத்தை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவளுக்கு விசேஷணங்கள்லாம் சொல்லலை. விசேஷணங்கள் முழுக்க குழந்தைக்கு தான். எப்பேற்பட்ட கிருஷ்ணா உனக்கு தெரியுமா தரணும்? அஸ்துதே பத்ரமிக துஸ்தர பவாம்போதி. உனக்கு சகலமான பாக்கியங்களும் உண்டாகட்டும். அது கோபிகைகளே சொல்றா. அஸ்துதே பத்ரமிக துஸ்தர பவாம்போதி விஸ்தர பயாபகரா. பயம்னா எது மாதிரி பயம்னு காண்பிக்கிற. பயத்தை போக்குறவன்னா எது மாதிரி பயம்? தாண்ட முடியாத சம்சார சாகரத்துல மாட்டின்றவனுடைய பயம் மாதிரி பயம்ங்கிற. துஸ்தர தாண்ட முடியாத சம்சார சாகர விஸ்தர விஸ்தாரமான சம்சார சாகரம் போன்று பயத்தை அடைஞ்சவர்களுக்கு பயத்தை போக்குறவன். திஸ்தர பவாம்போதி விஸ்தர பயாபகரா. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பயத்திலேயே பெரிய பயம் அம்மா பயத்துல பிறக்கிறது தானா. ஜென்மாதான் பயம்ங்கிற. ஜென்மாதான் பெரிய பயம். பாக்கி பயங்கள்லாம் நிவர்த்தி பண்ண முடியும், பிறவியை நிவர்த்தி பண்ண.
சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை அனுகிரகம் பண்றவன், கிருப பண்ணுவன் சுகதா. தட்சிணாமூர்த் கஸ்தூரிகா திலக விஸ்தீர்ண பாலா ஜகதஸ்திதா பாதக சஹஸ்த ரஹிதா. விஷாலமான நெற்றி, அதில் அழகான கஸ்தூரி திலகம். கஸ்தூரிகா பால கஸ்தூரிகா திலக விஸ்தீர்ண பாலா. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ, இல்லாத இந்த உலகத்தை இருக்கிற மாதிரி காமிக்கிற மாயையோட கூடின பகவான். அஸ்திதா பாதக சதாஸ்த ரஹிதா. எப்போ அழிவற்ற பிரபோ, இல்லாத உலகம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் காமிக்கிறியே, உன்னோட மாயதான காரணம். அக்ஷீண சம்பதிக ரக்ஷது தரே. உனக்கு சகல பாக்கியங்களையும் இந்த கோகுலமே கொடுத்து, கோகுல பூமி கொடுத்து உன்னை ரட்சிக்கட்டும். அஸ்தி அக்ஷீண சம்பதிக ரக்ஷது தரேயும் விஸ்தர பயாபகரா. விஸ்தர பயாபகர அத சிக்ஷது ஹரிஸ்தவ விபக்ஷ அத சிக்ஷது ஹரிஸ்தவ விபக்ஷ நிச்சயம். சகல பாக்கியங்களையும் குறைவற்ற இந்த சௌக்கியத்தை இந்த பூமி தேவி உனக்கு கொடுக்கட்டும். அந்த ஹரி பரமாத்மா சர்வேஸ்வரன் உனக்கு சத்ருக்கள் எல்லாம் அவன் உனக்கு வக்காலத்து வாங்கிண்டு அவன் சம்மாரம் பண்ணட்டும். அந்த தட்சிணாமூர்த்தியும் தாட்சிண்யமாவகது, அவன் உங்ககிட்ட ஒரு தாட்சிண்யத்தை அடைஞ்சு சகல பாக்கியங்களையும் திறமைகளையும் சாமர்த்தியங்களையும் உனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். சர்வசாட்சியா இருக்கிற பரமாத்மா உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் காப்பாற்றட்டும். தட்சிணாமூர்த்திரபி தாட்சிண்யமாவகது விக்ஷதாம் த்வாம் சகல சாட்சி சதயம். கருணையோடு கூடின தயையோடு கூடி அந்த கடாட்சத்தை உன் பேர்ல போட்டு இந்த பரமாத்மா உன்னை ரட்சிக்கட்டும். உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் துர்காதேவி நிவர்த்தி பண்ணட்டும். துர்கா நிவாரயது. துர்கையும் சரஸ்வதியும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கட்டும். உன்னுடைய சிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணட்டும். பர்கோபி பர்ஜயது பாப வர்க்கம். மகா ஜோதிஸ்வரூபனான பரமேஸ்வரன் உன்னுடைய சகலவிதமான கஷ்டங்களையும் போக்கி சர்காதி சகல சம்சர்க சாதகம் உன்னை காப்பாற்றட்டும். இப்படி நாராயண தீர்த்தர், கோபிகைகள், கோபர்கள்லாம் பகவானுக்கு இந்த பூதனையினுடைய உபதிரவத்தினால குழந்தைக்கு சிரமம் வராமல் இருக்கணும்னு ஒரு திருஷ்டி பரிகாரங்கள் பண்ணினா. சா கலுநந்த கோபமகிஷி யசோதாக்கியா. யசோதா தேவி அப்புறம் அவளுடைய வீதத்துக்கு அவளும் குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடுற. அபரவீத மகிமானமபி அத்த மகிமானம் அவகல்பிய. பகவானுக்கு இப்படிலாம் சுத்தி போட்டு ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அபரிமித மகிமானம் அத்தனையும் ராமாவதாரம் மாதிரி மறைச்சுட்டு வந்துடல. இப்ப எத்தனை மகிமை உண்டோ அத்தனை மகிமையும் மறைச்சு யுத்தம் முடிஞ்சு இந்திரன் வந்து கேட்டபொழுது கும்பகர்ணன் சாப்பிட்ட குரங்கெல்லாம் குடுன்னு கேட்கிறாருன்னு வரனாக தன்னுடைய பிரபாவங்கள்லாம் மறைச்சுண்டு ராமர் அதுபோல மறைச்சுண்டு வந்துடல கிருஷ்ணன். ஆத்த மகிமானம் அவதாரத்திலேருந்து வைகுண்டாரோகண வரையில் பரமாத்மான்னு பிரகடனப்படுத்திட்டே தான் இருக்க.
அவகல்பிய ஸ்வங்கமாரோப்பிய, அவளுக்கு தெரியாதது, தன்னோட மடியில தூக்கி வச்சுனுட்டாளாம். எப்படி இருக்கா யசோதை அப்படின்னா தங்க கலர்ல இருக்கா, மஞ்சேல்னு தங்க கலர்ல இருக்கா. அப்படியே தங்கத்தினாலேயே பண்ணின பட்டு புடவை கட்டின்னு இருக்கா. உடம்பு முழுக்க ஆபரணங்கள் போட்டு இருக்கா. இது எது போல இருக்குன்னா கோட்டி மின்னல் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும். வித்யுத் புஞ்ச கல்ப, கொத்து மின்னல் கொத்துகள் அப்படியே ஒரு உருவமா மின்னல் கொத்து கொத்து கொத்தா இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த யசோதை இருக்க. அவளோட மடியில கிருஷ்ணனை போட்டு இருக்காளாம். நூதன ஜலதரவத் வித்யோதமானம், இந்த வர்ணனைக்கு மாறினது. ஜெயதேவரோட அஷ்டபதியில ஒரு சரணம் வரும், தவகர கமலவரே. அற்புதம். என்ன அற்புதம்னா மயங்கி இருக்கிற தாமரை, தாமரைக்குள்ள மயங்கி இருக்கும் வண்டு சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிச்ச உடனே மூடிடும். அந்த வண்டு கிடைச்சிட்டு சமயத்தில் காலமாயிடும். முட்டி 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 ராத்திரி ஜீவன் போயிடும். அடுத்த நாள் காலத்தால பார்த்தா செத்த வண்டு தான் இருக்கும். வண்டை அழிக்கிற தாமரை உண்டு. தாமரைய அழிச்ச வண்டு அப்படின்னார் ஜெயதேவர். நரசிம்மமூர்த்தியினுடைய கை தவக்கர கமலவர் தாமரை. ஹிரண்யகசிபுவனுடைய உடம்பு நகம் அத்புத தலித ஹிரண்ய கசிப்பு தனுபிருங்கம், அது வண்டு. இந்த தாமரை இந்த வண்டை அழிச்சுடுத்துன்னு ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை சொல்ற. அதுபோல இங்க கற்பனைக்கு எட்டாத விஷயம். ஆகாசம் முழுக்க மேகம் சூழ்ந்திருக்கும், நடுப்புல ஒரு கீற்று மாதிரி மின்னல் வரும். இதான் லோகத்துல எல்லாரும் பார்க்கறது. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, மின்னல் கொத்து 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 கொத்தா இருக்கு, நடுப்புல மேகம் இருக்கு. மின்னல் வியாபிச்சிருக்கு, மேகம் நடுப்புல இருக்கு. அந்த உத்ரேட்சை எப்படி சொல்றாருன்னா, மின்னல் போல யசோதை பெரிய உடம்பு, அப்படியே மஞ்ச மஞ்சள் தங்க கலர், தங்க புடவை, தங்க ஆபரணங்கள், நடுப்புல வித்யுத் புஞ்ச கல்ப வித்யுத் புஞ்ச மத்திய அபிவ்யக்த நூதன ஜலதரவதி வித்யோதமானம். அந்த மின்னல் கொத்து மாதிரி இருக்கக்கூடிய யசோதையினுடைய மடியில நீருண்ட மேகம் போன்ற திருமேனி கிருஷ்ணன். மேகத்துக்கு நடுப்புல, மின்னல்களுக்கு நடுப்புல மேகம் இருக்கிறது. ஜலதரவத் வித்யோதமானம் ஸ்ரீகிருஷ்ணம் கரகமலாபியாம். உடம்பு முழுக்க அப்படியே தடவி கொடுத்து, மூஞ்சி எல்லாம் தடவி இப்படியும் அப்படி பண்ணலாம். கரகமலாபியாம் முகாபிமரிசனம் கிருத்வா, முகத்தை அப்படியே தடவி அப்படி சொடுக்கின உடனே எவ்வளவு திருஷ்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. படபடபட ரொம்ப 2 நாளாக சொடுக்காத விரையில் சொடுக்கியிருக்கோம். ஆனால் அந்த அம்மா சொல்லுவா எத்தனை திருஷ்டி பாரும்பா. அது மாதிரி முகாபிமரிசனம் கிருத்வா, சுத்தி போட்டுவிட்டு விரலை சொடுக்கி விட்டு அந்த விபூதி மடல்லேருந்து விபூதி எடுத்துன்னு வந்து தலையில் போட்டு வாயில போட்டு நெத்தியிலையும் விட்டு விட்டாளாம். பூதி திலகாதிபிகி பூதி திலக கரணாதிபிகி ஆசிபிகி வர்த்தயாமாசா. இந்த குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு, எந்த விதமான பாதைகளும் வரக்கூடாதுன்னு அம்மா சுத்தி போடுவா. அது மாதிரி அந்த கண்ணுக்கு இருக்கணும், இந்த கண்ணுக்கு இருக்கணும்னு ஒரு பாட்டு மாதிரி யசோதை அப்படி பண்ணிவிட்டு நிகதே சகடே பத்பியாம் திருணாவர்த்தே சமர்திதே கிருஷ்ணேன விஷ்ணுனா சோயம் ஸ்வஸ்தஹ க்ரீடதி பாலவத். ஒரே ஸ்லோகத்துல 2-3 வதத்தை முடிச்சுட்டார். நிகட்டே நிகத்தே சகட்டே பத்பியாம் திருணாவர்த்தே
சகடாசுர சம்மாரம் திருநாவர்த்த வதம் ரெண்டும் முடிஞ்சுடுச்சு. சகடாசுர பஞ்சனம் திருநாவர்த்த வதம் ரெண்டையும் ஒரே அரை ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். ஒரு நாளைக்கு யசோதா தேவி மடியில குழந்தைய வச்சுண்டு இப்படி கொஞ்சண்டே இருக்காளாம். மடியில வச்சுண்டு நமக்கெல்லாம் அந்த குழந்தை எப்படி கொஞ்சம் தெரியும்? ஏதோ 2-3 ராஜா பையன்னு சொல்லணும், தங்கம் சொல்லணும், கட்டிங்க இதோ சொல்லுவோம். அந்த அம்மா கொஞ்சரா கிருஷ்ணன். சகல லோகாதார சச்சிதாகார, இதான் யசோத திருநாவர்த்தன் வரும்பொழுது மடியில குழந்தைய வச்சுட்டு இருக்க. மடியில வச்சுண்டு இப்படி கொஞ்சண்டே காலை ஆற்றாளாம். அப்படியே போட்டார் நாராயண தீர்த்தன். சகல லோகாதார சச்சிதாகாரம் பிரகட்டிதாகமஜால பத்மா விலோலா அகணித குணகிராம ஆத்மாபிராமா மிருகமதங்கித பாலமித்ரானுகூல நகராஜவரதீர நானா விகாரா खगराजवाग निर्गत भवमोग विगजवारिज नेत्र विस्फुरद्गात्रा सकलितासुरजाल शान्तिकमूल भगवन् भयापकर भक्तमन्दारा निगमशीर्षाराम नित्याप्तकाम सकल कल्याण गुण साधु संत्राण मकरध्वजाकार मंजुल हारा कलित कौस्तुभ शोभ काल मेघाभा बलभद्र कृत केल बाल गोपाल सार सट्ट मुकुंद सच्चिदानंद धीर नारायण तीर्थ कृत गीता அந்த குழந்தைய மடியில வச்சுண்டு அப்படியே ஆட்டின் இருக்கும்போது வந்துட்டான் சுழல் காற்று ரூபத்தில் திருநாவர்த்தன்னு ஒரு அசுரன். அவன் வரது தெரிஞ்ச உடனே அம்மாவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சுவாமி அனிமாதி சுகுண பூஷணா, யோகிகளுக்கெல்லாம் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அனிமாதி யோக சித்திகள்லாம் பகவானுக்கு திருமேனியில ஆபரணமா கிடக்கு. அப்படியே பகவான் லகிமாங்கிற ரொம்ப வெயிட்லெஸ்ஸா ஆயிட்டானாம் பகவான். அவன் தூக்கின்னு போயிட்டான். திருநாவர்த்தன் ஆகாசத்துக்கு போடணும்னே கழுத்தை நிறுத்தி விட்டான் பகவான். அவன் ஜீவன் எடுத்து அங்க அந்த அசுரனுக்கு கீழே விழுந்தா சுழற்காற்று ரொம்ப நேரம் கண்ணு தெரியல. அது அடங்கின உடனே குழந்தையை காணாமல் கண்டிழந்த மிருதவத்சகா யதா கௌகுங்கிறார் சுகாச்சாரியா. கதறினா யசோதே கோபிகைகள் எல்லாரும். கடைசியில குழந்தை ஒரு பக்கத்துலேருந்து அழதோ இருக்கு கிருஷ்ணன்னு சொல்லி மடியில தூக்கி வச்சுன்னு கொஞ்சி யசோத கோபிகைகளுக்கெல்லாம் அப்பதான் உயிரே வந்தது கிருஷ்ணனை பார்த்த உடனே. இந்த லீலைகளெல்லாம் ஒரு ஸ்லோகத்துல பாதியில சொல்லிவிட்டார். நிகதே சகடே பத்யம் திருநாவர்த்தேச்ச மர்த்தித்தே. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு. சுவாமி ஜானுப்யாம் ஜானுப்யாமபிதாவந்தம் ஜானுப்யாம் பாணிபத்மாப்யாம்
விரஜந்தம் நந்தநந்தனம். முதுவா தவழ ஆரம்பிச்சானான் கிருஷ்ணன். ஜானுபியாம் பாணி பத்மா, 2 முழங்கால். ஜானுனா முழங்கால், கைத்தாமரை. பாணி பத்மாபியாம் விரஜந்தம் நந்தநந்தனம். ஆனந்தயந்தம் அபலாக சபலம் பரமம் பரமம் ஜகுஹு. பலராம சுவாமியோடு கூட இப்படி தவழக்கூடிய கிருஷ்ணனை அந்த கோபிகைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஸ்தோத்திரம் பண்றான்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சறான்னு அர்த்தம். அந்த குழந்தை தவழறது. எப்படிதான் கர்ணாமிரதாச்சாரியால் கர்ணாமிரதத்தில் சொல்லும் பொழுதும், கார்த்தால எழுந்துக்கும் பொழுது நமக்கு முதல் நினைப்பு என்ன கவனிச்சாதான் புரியும் இந்த விஷயம். நான் சொல்ற விஷயம், கார்த்தால எழுந்துக்கிறமோனும் எழுந்துட்ட உடனே ஏதோ ஒரு எண்ணம் வருமணும். எழுந்துட்ட உடனே அடாடா மணி என்னன்னு பார்க்கறது, அடா மணி ஆகிடுத்தேங்கிறது, காஃபி சாப்பிடணும், இது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அந்த எண்ணம் வந்தப்புறம் இப்போ நான் சொல்கிறத நினைக்கக்கூடாது. பின்ன எப்படி நினைக்கணும்னா, அந்த தூக்க நிலையிலேருந்து விழிப்பு நிலைக்கு வரும்பொழுதும் முதல் நினைப்பே இப்படி இருக்கணுங்கிறார். முதல் நினைப்பே இப்படி இருக்கணுமா? எது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ஜானுபியாம் அபிதாவந்தம், 2 முழங்காலாலையும் தவழறது. பாகுபியாம் 2 முழங்கால் 2 கைகள். அபி சுந்தரம், இப்படியே தவழும் பொழுது தலை இப்படி ஆடுறதுனால முன்னித்து கேசங்கள்லாம் ஆடுறது, 2 காது குண்டலமும் ஆடுறது. சகுண்டலாலகம்பாலம் கோபாலம் சிந்தையேத் உஷா. நீ எழுந்திருக்கும் பொழுது இந்த எண்ணம் வரணுங்கிற, இது ட்ரை பண்ணா வரும். தீர்மானம் நாளைக்கு வந்துடாது, ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண முதல்ல 2-3 நினைவு வந்து அடாடா இதுன்னா நமக்கு தோணணும், இது வந்து விடுத்தேன்னு இப்படி கொஞ்ச நாளைக்கு ஓடும். அப்புறம் மெதுவாக எழுந்துக்கும் பொழுதும் முதல் நினைப்பு கராபியா ஜானுபியாம் அபிதாவன். 2 முழங்காலாலையும் கைகளாலையும் குண்டலங்களும் முன்னித்து கேசங்களும் ஆட இப்படி தவழ்ந்து வர அந்த கோபாலனை நினைச்சுட்டு அப்புறம் பாக்கி நினைப்புகள் வரும். தவழற கிருஷ்ணன். இந்த தவழற கிருஷ்ணனை நிறைய வர்ணிச்சிருக்கார். ரத்னஸ்தலே ஜானுஜர குமாரஹ சங்கிராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம். கிருஷ்ணாவதாரம் எப்படின்னா சர்வஜன். கர்ணாமிரதாச்சாரியாலே சர்வஜன், தெரியாததே கிடையாதான் பகவான். அப்பேற்பட்ட சர்வஜன். அது ஏதோ வயசா இல்ல, பிறந்த அண்ணிலேருந்து சர்வஜ சர்வஜ சர்வசக்தி சமன்விதாயா. ருக்மிணி தேவி பின்னாடி சொல்ல போற. பிறந்த அண்ணிலேருந்து அப்பேற்பட்ட சர்வஜன் ஒன்னும் தெரியாத மூட குழந்தை மாதிரி பண்றார. சர்வஜத்வேச்ச மௌக்தேச்ச. 2 டிஃபரெண்டான 2ஐயும் பார்க்கலாங்கிறார். ஒரு பக்கம் சர்வஜன், ஒரு பக்கம் ஒன்னும் தெரியாத மூட குழந்தை. ரத்னஸ்தலே ஜானுச்சர குமாரஹ. அந்த யசோத அம்மா வாத்துக்கு கூடத்துல கிரானைட் போடுற மாதிரி போட்டிருக்காளாம். என்ன போட்டிருக்கா? இந்திரநீல ரத்னம், ரத்ன கல்லு.
நீளமா இருக்கு, பளபள பளபளன்னு இருக்கு. ரத்னஸ்தலே முழங்காலால தவழற குழந்தை கிருஷ்ணன், காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க முத்து மாலைகள் அசைய, சர்வாலங்கார பூழிதன தவழறாராம். ஜானுஜரகுமாரா, பார்த்தா அந்த தரையில பிரதிபிம்பம் சகல ஆபரணங்களும் தெரியுது. அப்படியே தவழ்ந்து வர கிருஷ்ணன் குனிஞ்சு பார்த்தா அந்த சங்கிராந்தமாத்மீய முகாரவிந்தம், அந்த தரையில அவருடைய திருமுகம் தெரியும். ஆதாத்து காமா, பார்த்தாராம் கிருஷ்ணன், பக்கத்தாத்த அம்பி வந்துட்டான்னு நினைச்சாராம். அத தன்னுடைய பிரதிபிம்பம்னு தெரிஞ்சுக்காமல் பௌத்தியேச்சா, சர்வஜனாச்சே இது தெரிய வேண்டாமான்னா, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல சர்வஜத்துவம் தெரியணுமோ அங்கதான் தெரியும். குழந்தையா இருக்கிறதால அதெல்லாம் தெரிஞ்சா பிஞ்சில வீழ்த்துதும்பா. அதனால குழந்தையா இருந்தா தானே அழகா இருக்கும். ஆதாத்து காமா, அதை பார்த்து அது பக்கத்தாத்த குழந்தைன்னு நினைச்சுண்டு, பக்கத்தாத்த அம்பின்னு நினைச்சுண்டு இங்க வா அப்படிங்கிறாராம். அது பிரதிபிம்பத்துல அதுவும் வாங்கிறது, நான் வான்னு கூப்பிட்டா அதுவும் வாங்கிறதேன்னு இவர் வேகமா கூப்பிடுறார், அதுவும் வேகமாக கூப்பிடுறது. வரலேன்னு உடனே அடிக்கிறார், அதுவும் அடிக்கிறது. இது வரலேன்னு உடனே அழுக வந்துடுதான். ஏண்டா குழந்தை அழறதுன்னு பார்த்தா அந்த குழந்தைய இதை அழுதுண்டு இந்த குழந்தைய பிடிச்சு கொடுன்னு அம்மா முகத்தை பார்க்குறானா. விலோக்கிய தாத்ரி வதனம் வதனம் ருரோதா, இது அழகா வர்ணிக்கிறார். தவழற அழக, இப்படி தவழ்ந்துட்டே இருக்கிற கிருஷ்ணன் கிங்கிணி கிணி கிணி ரபசைகி. இன்னைக்கும் கோகுலத்துக்கு போனான்னா நந்த மஹால்ல அவ்வளவு பெரிய இந்த கூடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய கூடம் அது 82 தூண் இருக்கு பிருந்தாவனத்துல கோகுலத்துல. அந்த 82 தூண் இருக்கிற அந்த ஹாலை, அதுதான் அந்த இடத்த தான் வர்ணிக்கிற. கிங்கிணி கிணி ரபசைகி, இடுப்புல நிறைய கிங்கிணி நாக்காசு மணி எல்லாம் கட்டி விட்டுருக்கான், காலில் கொலுசு கையில வளைகள். அங்கன புவிரிங்கணைகி சதா அட்டந்தம், அந்த தாவாரன் கூடத்துல சதா தவழ்ந்து போறாராம். கண் குங்குணு குணு பதயுகளும், இப்படி பரபர பரபரன்னு வேகமா தவழும்போது காலில் இருக்கிற கொலுசெல்லாம் குணு 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 குணு. கணகரபூஷணம், கையில வளைகள்லாம் கல் 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 சத்திக்க அந்த குழந்தை இப்படியே தவழறது. இதஸ்தத சஞ்சரந்தம், இந்த கோடியிலேருந்து அந்த கோடி, அந்த கோடியிலேருந்து இந்த கோடி. ஜெகன்மோகன விக்கிரகம், உலகமே சொக்கி போற மாதிரி ஒரு தாசாம். அபிரபுஷ்ம சாட்சான் மன்மத மன்மதாங்கிறது ராசலீலையில மாத்திரம் இல்லை, எல்லாம் 24 hours 365 நாளும். ஜெகன்மோகன விக்கிரகம், இது எல்லாம் எப்போதும் நன்னா தான் இருக்கும். தூங்க எழுந்துனா நல்லா இருக்குமோ? தூங்க எழுந்தின உடனே சரி பண்ணிட்டா தான் பார்க்க முடியும். நான் 24 hours சொன்னது தூங்கிறது, தூங்கி எழுந்துன்றது எல்லாம் சேர்த்து. நமக்கெல்லாம் சத்த முகத்தை சரி பண்ணிட்டா தானே பார்க்க முடியும். அவர் எப்படின்னா பிராதஸ்மராம் பிராதஸ்மராம் ஜதி கோஷ விதூத நித்ரம் நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம், தூங்கி எழுந்துண்ட முகமும் மனசை அபகரிக்கும். அப்பேற்பட்ட முகம்ங்கிறார் கர்ணாமிர்தத்தில். ஜெகன் ஜெகன்மோகன விக்கிரகம் கராபியாம் அத ஜானுபியாம், முழங்கைகளாலையும் கால்களாலையும் இப்படியே தவழ்ந்துருக்கிற அந்த கிருஷ்ணனை
கீழே விடாமல் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் மாதிரி அந்த கோபிகைகள்லாம் தூக்கி 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 கொஞ்சண்டே லாலையும் தீயி பிரஜாங்கனாகா ஒத்திட்ட இருக்கும்போது இன்னூத்தி ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா ஒத்திட்ட இருந்தா இன்னூத்தி எங்கிட்ட வான்கு ஏகி முதம் தேகி எனக்கு ஆனந்தத்தை கொடு. அவகிட்டயே எப்போதும் போயிட்டு இருக்கியே எங்கிட்ட வா. ஒரு அப்படியே சுத்தி நின்றுட்டா கோபிகைகள். ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாம்பாகி கோபால பாலா கிருஷ்ணா கிருஷ்ணா நந்த கோப நந்தன ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா யதுநந்தன பக்த சந்தனா கிருஷ்ணா ஏகி முதம் கலபகத்தின் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா தவ கர்ணோ சாலய ஸ்ரீ கிருஷ்ணா धाव धाव माधव श्री कृष्णा कृष्णा धाव धाव माधव श्री कृष्णा कृष्णा नव्य नवनीतम आगर श्री कृष्णा नव्य नवनीतम आगर श्री कृष्णा कृष्णा एक मूदम देगी विक्रमबलं दर्शय श्री कृष्णा कृष्णा विधि शक्रादि सन्नुत श्री कृष्णा कृष्णा येगी मूदं देगी श्री चंचल मणि कुंडल कृष्णा कृष्णा चंचल मणि कुंडल कृष्णा कृष्णा चारु चंपक नासा मौक्तिक कृष्णा चारु चंपक नासा मौक्तिक कृष्णा कृष्णा येगी मूदं देगी श्री भव्य नटनम कुरु श्री कृष्णा कृष्णा भव्य नटनम कुरु श्री कृष्णा कृष्णा बलभद्र सहिता श्री कृष्णा कृष्णा सहिता श्री कृष्णा कृष्णा एक मूदं देगी श्री कृष्णा कृष्णा गोपाल बाला कुंकुम पंकिल देहा कृष्णा कृष्णा कुंकुम पंकिल देहा कृष्णा कृष्णा भक्त शंकर चरणा श्री कृष्णा कृष्णा भक्त शंकर चरणा श्री कृष्णा कृष्णा येगी मूदं देगी श्री साधु साधु कृतमिह कृष्णा कृष्णा साधु कृतमिह कृष्णा कृष्णा लोक साधक
हिताय श्री कृष्ण कृष्ण साधक हिताय श्री कृष्ण कृष्ण देहि मुदं देहि श्री कृष्ण कृष्ण मातायि गोपाल बाला कृष्ण कृष्ण नारदादि मुनि गय कृष्ण कृष्ण नारदादि मुनि गय कृष्ण कृष्ण श्रीमन्नारायण तीर्थ वरदा कृष्ण कृष्ण नारायण तीर्थ वरदा कृष्ण कृष्ण देहि मुदं देहि श्री அந்த கோபிகைகள்லாம் குழந்தை தவழற கண்ணனை நடுப்புல நிற்க வச்சு சுத்தி நின்னுண்டு கொஞ்சி ஒவ்வொருத்தரும் தூக்கி தூக்கி வச்சுட்டு இருக்கா கையில. நந்த கோப நந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா யது நந்தனா இதெல்லாம் அவள்லாம் கிருஷ்ணனை கூப்பிட்றா பேர். கிருஷ்ணான்னு கூப்பிடுறது, யதுநந்தனான்னு கூப்பிடுறது, நந்தகோபநந்தனா இது மாதிரி கூப்பிடுற பலவிதமான பெயர்களை வச்சு கிருஷ்ணனை கூப்பிடுறது சம்போதனம். பக்த சந்தனா ஸ்ரீ பக்த சந்தனா சந்தனம் எப்படி போக்கியமோ குளிர்ச்சியா இருக்கணும் பூசிண்டா, அதுபோல பக்தாளுக்கு சந்தனம் போன்றவனாம் பகவான் குளிர்ச்சியா கொடுக்கிறவன். பக்த சந்தனா நந்த நந்தகோப நந்தன ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா யது நந்தன பக்த சந்தனா. பக்தாளுக்கு சந்தனன் மாதிரி இருக்கிறவன்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல, பக்தாள்லாம் சந்தனம் மாதிரி பகவானுக்கு போக்கியமா கிருஷ்ணனுக்கு. எப்படி கிருஷ்ணன் சந்தன சர்ச்சித நீல கலேபர அப்படின்னு ஜெயதேவர் திருமேனியில சந்தனம் தரிச்சிருக்கார். அதுபோல பரம பக்தாளெல்லாம் தன்னுடைய திருமேனியில சந்திரம் மாதிரி தரிச்சுக்கிறான் பகவான். பக்த சந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா தரிச்சுக்கிறாங்கிறதுல சந்தனம் எப்படி போக்கியமோ அப்படி பக்தாளெல்லாம் பகவானுக்கு போக்கியம். உடனே இந்த கோபி ஒரு கோபி இந்த கிருஷ்ணனை பார்த்து, நீ யானை மாதிரி நடப்பைய, யானை எப்படி நடக்கும், நீ யானை மாதிரி நடந்து காமி. கலபகத்தின் தரிசயா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. உடனே சுவாமி யானை மாதிரி கம்பீரமா அப்படி யானை மாதிரி நடக்கிறார். உடனே இன்னொரு கோபி, இந்த யானை காதை ஆட்டுமே அதுபோல நீ கைய வச்சு ஆட்டாம கைபடாம காதை மாத்திரம் ஆட்டி காமி. தவ கர்ணம் சாலையா. சலை என்ன எப்படி பண்றது, சாலையா அது நீ அதை கையே படக்கூடாது, காது மாத்திரம் ஆட்டணும், ஆட்டி காமி. சுவாமிக்கு என்ன தெரியாது, சகலகலா ஆதிகுரு. அப்படி சொன்ன உடனே யானை மாதிரி ரெண்டு காதும் போயிட்டு போயிட்டு வரலாம். தவ கர்ணம் சாலையா ஸ்ரீ. அது இருக்கட்டும், இந்த மான் மாதிரி நீ துள்ளி துள்ளி குதிச்சு ஓடுவிய, அப்படி ஓடி காமி. தாவ தாவ மாதவா ஸ்ரீ. துள்ளி 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 ஓடு பாப்போம்னா உடனே மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுற. அது இருக்கட்டும், மேல உரியில இருக்கிற வெண்ணெயை நீ எடுப்பைய, அது எது மாதிரி எடுப்ப, பீட்டே பீட்டன்னு சின்ன பாலகங்களே அது மாதிரி பாவனை பண்ணி காமின்னா. நவ்ய நவநீதம் ஆகர எடுத்துன்னு வான்னா, அது வெறும் எல்லாம் பாவனை பண்ண முடியாது, உரிய கட்டி தொங்க விடு, எடுத்து காமிக்க. விக்ரமபலம் தரிசயா ஸ்ரீ. அது இருக்கட்டும், ஒரு உதவிட்ட அந்த பயப்பட்டான் சகடாசுரன், கழுத்தை வச்சு நெரிச்ச திருநாவர்த்தம் போயிட்டான். என்ன பலம் இருக்கும் உடம்புல, அந்த பலத்தை சத்த காமி. விக்ரம பலம் தரிசயா ஸ்ரீ கிருஷ்ணா. உடனே பயில்வான் மாதிரி இப்படி பண்றாராம். அது இருக்கட்டும், விதி சக்ரா. இது எல்லாரும் இந்த இடம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய இடம்.
பஜனை பண்ணுறவாள்லாம் தெரிஞ்சுக்கணும். அநேகமாக இந்த புஸ்தகத்தை வச்சுன்னு பாடிட்டு இருக்கா பாருங்க திவ்யநாமத்தில். அவள் என்ன பண்ணுவா தெரியுமோ, இந்த இடம் வரும்போது விதி சக்ராதி சல்லூத ஸ்ரீ எப்படிம்பா. விதி சக்கரம், அவ சக்கரம் ரவுண்டாக இருக்கணும், அதனால இது சக்கராதின்னு ஒன்று இப்படி ரவுண்டு சக்கரத்தை காமிப்பா. அது சக்கரம் இல்லது இங்க. விதினா பிரம்மதேவன், சக்கரன்னா இந்திரன். பிரம்மமோகன லீலையில பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், கோவர்தனோத்தாரணத்தில் இந்திரன் ஸ்தோத்திரம் பண்றார். அந்த பிரம்மா இந்திரன்லாம் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பிரபோங்கிறா. விதி சக்கராதி, விதினா இந்திரன், சக்கர விதினா பிரம்மா, சக்கரன்னா இந்திரன். தீர்மானமா இந்த சரணம் வரும்போது இப்படி காமிச்சேன்னா ஒன்றும் தெரியாதவான்னு அர்த்தம் இல்லை. யாரும் நிறைய பேர் பார்ப்பேன், போன பதனியோட விட்டுருங்கோ சுத்துறத. இனிமே திவ்யநாமத்தில் விதி சக்கராதின்னு தலையில அந்த சசங்க சக்கரம்னு சுத்தி காமிக்க கூடாது. விதி சக்கராதி இது ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். விதி இப்படி கையை காமிச்சா சம்பந்தமே இல்லாம இருக்கும். அது சக்கரம், இது சக்கரன் இந்திரன். விதி சக்கராதி சன்னூத ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா சஞ்சல மணி குண்டல கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்படி தவழ்ந்து வரும்போது குண்டலம் அப்படி ஆலோல மணி குண்டலான்னு ஆடுறது. சாரு சம்பக புஷ்பம் மாதிரி மூக்கு, அதோட நுனியில புல்லாக்கு. சாரு சம்பக நாசா மௌத்திக முத்து புல்லாக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா. அது இருக்கட்டும், ஒரு டான்ஸ் போடு. நீ அழகா டான்ஸ் ஆடுவியே, ஒரு டான்ஸ் ஆடு. பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. உடனே ஒரு டான்ஸ் போடுற. இப்படி நன்னா இருந்தா நன்னா இல்லை, சோலோவா நீ உங்க அண்ணாவோட சேர்ந்து டபுள் ரெண்டு பேருமா ஆடுங்க. பலபத்ர சகிதா ஸ்ரீ, உங்க அண்ணாவோட டான்ஸ் ஆடுங்க. உடனே ஆடிக்காங்க. குங்கும பங்கில தேகா. பக்த சந்தனான்னு விட்டார். உடம்பு முழுக்க சந்தனம் தான் கிருஷ்ணனுக்கு. குங்குமம்னாலே இப்ப நம்ம மஞ்சள் இட்டுக்கிறோமோ, மஞ்சள் குங்குமம். குங்குமம்ங்கிறது இது தயாரிப்பு. உண்மை என்ன தெரியுமோ, குங்குமப்பூவை பொடி பண்றது தான் குங்குமம். இந்த குங்குமப்பூவை பொடி பண்ணி தான் அதை இட்டுப்பா குங்குமமா. அது ரொம்ப காஸ்ட்லின்னு தான் இப்போ மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிறோம். அந்த குங்குமப்பூவை நெத்திக்கு மாத்திரமில்லை, மார்பிள் எல்லாமும் பூசிப்பா ஸ்திரீகள். இங்க கிருஷ்ணனுடைய திருமேனி முழுக்க குங்கும பங்கில தேகா, ஒரே குங்கும பூவா இருக்கான், குங்கும குழம்பு. இது எங்கேருந்து வந்ததுன்னு அவன் இட்டுக்கல்ல, அவனை தூக்கின மாமிகிட்டேருந்து வந்திருக்கு. எல்லாரும் மாத்தி 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 தூக்கி கட்டிக்கிறாளோன்னு அவ உடம்புலேருந்து இவர் உடம்புக்கு வந்து குங்கும பங்கில தேக கிருஷ்ணா கிருஷ்ணா. பக்த சங்கர சரணா ஸ்ரீ. அந்த சரணத்தை பிடிச்சுட்டா போருமா, பக்தாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறவர். சம் கரோதி சங்கர சரணா, க்ஷேமத்தை செய்யக்கூடிய சரணாரவிந்தர். பக்தாள் ஆசிரிச்சுட்டா அவளுக்கு க்ஷேமத்தை கொடுப்பா, க்ஷேமத்தை மாத்திரம்தான் கொடுப்பா. பக்த சங்கர சரணா. உடனே புரியாதவா என்ன பண்ணுவா, என்ன இந்த சரணத்துல பரமேஸ்வரன் வந்தார், இங்க இந்த நாராயண தீர்த்தர் பரமேஸ்வரனை சொல்றாரும்பா. பரமேஸ்வரன் இல்லைங்க, சங்கரன்னா மங்களத்தை கொடுக்கறது. சரணமே மங்களத்தை கொடுக்கக்கூடியது. பக்த சங்கர சரணா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. சாது சாது, நீ என்ன பண்ணினாலும் எல்லாம் உத்தமம் தான். சாது ஏன்னா லோக சாதக ஹிதாய. உன்னை எப்படியும் யமனியமங்கள்லாம் பண்ணி உன்னை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு நீ பலவிதமான லீலைகளை பண்ணினா ஒவ்வொரு லீலையும் அவளுடைய தியானத்துக்கு சுகமா இருக்கு. லோக சாதக ஹிதாயா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏதோ நாங்கள்லாம் தான் உன்னை பாடுறோம்னு நினைச்சுக்காத. நாரதாதி முனிகேயா, நாரதாதி பாகவதாலாம் அனவரதமும் கானம் பண்றா. ஒண்ணு அப்பேற்பட்ட நீ கோபிகைகள்லாம் சொல்றாளாம். இந்த தரங்கம் கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை பார்த்து சொல்ற தரங்கம்.
உன்னை நாரதாதி பாகவதாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. நீ எத்தனை பக்தாள் இருந்தாலும் நீ நாராயண தீர்த்தருக்கு தான் நீ சீக்கிரம் அனுகிரகம் பண்ற அப்படின்னு கோபிகைகள் சொல்றாளாம். ஸ்ரீமன் நாராயண தீர்த்த வரதா கிருஷ்ணா கிருஷ்ணா ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாப்பாகி கோபால பாலா நவநீத சோராய நந்தாதி கோப கோரட்டினே கோபிகா நாரத முனீந்திரனுத நாமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களோ நித்யம் वृंदावन विहारी लाल की जय सद्गुरु मूर्ति की समस्त संत मंडल की आंजनेय मूर्ति की